தயிர் மட்டும் இருந்தால் போதும், இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். தயிர் எப்பவும் ஒரே மாதிரி தாளிச்சோ தயிர் சாதமாகவோ சாப்பிடாம இந்த மாதிரி மோர் குழம்பா வச்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். என்ன மாதிரி பேச்சுலருக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு நேற்று நைட்டே தெரியும் இதை தான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் நானே தயிர் ரெடி பண்ணிட்டேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணிட்டு டப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம அல்டிமேட்டான பேச்சுலர் மோர் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது சோத்தில் போட்டு குழச்சி அடிக்கிறப்போ அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் தொட்டுக்க உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.